பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் இவருக்கு சான்ஸ் கொடுங்க, இவருக்கு சான்ஸ் கொடுங்க. சிங்கம் புலி ஒரு பேரு, இவருக்கு சான்ஸை கொடுங்க. ஒரு நிமிஷம், சரியான படம், பிரிச்சு மேஞ்சு போட்டா போல மனுஷன். இந்த மனுஷனுக்கு நெகட்டிவ் ஷேட்ல சான்ஸை கொடுங்க, மனுஷன் பின்னி எடுத்துருவாரு. செகண்ட் பெஸ்ட் வில்ல அந்த படத்துல. படம் அங்க அப்படி அப்படி போகும். என்னடா இது மயிறு படம். செகண்ட் ஹாஃப் வந்துச்சு, வார்த்தை சில்லறையா சதுர விடுற மாதிரி இருந்துச்சு படம். கண்டிப்பா ஆஸ்கருக்கு நாமினேட் பண்ணணும். இந்த மனுஷனை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லா படத்துலயும் சான்ஸ் கொடுங்க, நெகட்டிவ் ரோல்ல சான்ஸ் கொடுங்க. பையன் யாருங்க இப்போ எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. 50 படம் ரொம்ப இருக்கிற பெஸ்ட் படமா அமைஞ்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு படம். விஜய் சேதுபதி வில்லன் ரோல் நல்லா பண்ணிடுறாங்க. அவன் பொண்ணு கேரக்டர் சின்ன கேரக்டர் தான், ஆனா விஜய் சேதுபதி நட்டு கேரக்டர் சூப்பரா இருக்கு. எல்லாமே கிளாப்ஸ். குழந்தைங்களோட பார்க்கலாம், இல்லை குழந்தைங்க பார்க்க வேண்டிய படம் தான். நல்லா இருக்கு. சிறந்த நடிகர், சிறந்த டைரக்டர், சிறந்த குணச்சித்திர நடிகர் அனுராக் கஷ்யப் எல்லாருமே அவ்வளோ அவார்ட்ஸ் வாங்குவாங்க. இந்த படம் கன்ஃபார்மா நேஷனல் அவார்டு அடிக்கும். பெஸ்ட் இந்தியன் மூவி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எவ்வளோ பேர் தியேட்டர்ல இருந்து வெளில வரும்போது அழுதுட்டே வராங்கன்னு மட்டும் பாருங்க. ரொம்ப எமோஷனலான மூவி, எல்லாமே நல்லா இருந்துச்சு. விஜய் சேதுபதி ஆக்டிங் சூப்பர். படம் சிம்பிளா சொல்லணும்னா சேம் ஸ்கிரிப்ட் சேம் தான், நமக்கு ஒன்றும் ப்ரெடிக்டபிள்னு சொல்லலாம். ஆனா அது ஸ்கிரீன் பிளேல நல்லா இது பண்ணியிருக்காங்க, மிரட்டியிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அது கொஞ்சம் கன்ஃபியூசிவா இருக்கும், பட் செகண்ட் ஹாஃப்ல நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ்ல மட்டும் இப்போ லேட்டஸ்டா வந்து ஒரு மீன்ஸ் ஓகே, அது நிறைய வேர்ல்ட் ஃபிலிம் எல்லாம் பார்க்குறவங்களுக்கு புரியும். பட் மற்றபடிக்கு ஒன்றும் ரியலி ஒரு நார்மல் ஆடியன்ஸ்க்கு பல இடங்கள்ல இது பண்ணலாம். சிங்கம் புலி, இதுல விஜய் சேதுபதி ஆக்டிங் நல்லா இருக்கு, பட் சிங்கம் புலி கலக்கிட்டாரு, பிரிச்சு எடுத்துட்டாரு. நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஈவன் நட்டிக்கு கூட நல்லா இது கொடுத்துருக்காங்க. விஜய் சேதுபதியோட 50வது படம் நல்லா இருக்கு. படம் வந்து நல்லா இருக்குது. எப்படி இருக்குன்னா, எப்படி இந்த பாட்டு நான் கதை சொல்ல மாட்டேன். இந்த பாட்டு நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, ஆக்டிங் நல்லா பண்ணிருக்காங்க, டைரக்டர் நல்லா அப்படிலாம் கிடையாது. படம் செஞ்சிருக்கிறாரு. 4 வருஷத்துக்கு அப்புறம் படம் தரமா கொடுத்துருக்காரு. இப்போ ரீசெண்டா அந்த மலையாள சினிமாலாம் வருது, தமிழ் டேரக்டர்ல படம் எடுத்துல அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது, நம்ம பையன் செஞ்சிருக்காப்புல தரமா இருக்குது. ஒருத்து இந்த அட்லீஸ்ட் இதெல்லாம் போட்டேன்னு வச்சுக்கோங்க, வேர்ட் ஆஃப் மவுத்ல படம் ட்ரெண்ட் ஆகும். எல்லாரும் வந்து பார்ப்பாங்கன்னு தெரியாது. இதெல்லாம் போட்டோம்னா வேர்ட் ஆஃப் ட்ரெண்ட் ஆகும். இல்லைன்னா இந்த கில்லி ஓட்டலாமா, துப்பாக்கி ஓட்டலாமா, வேற ஏதாவது ரீல்ஸ் ஓட்டலாமா, அப்படிதான் போயிட்டு இருப்பாங்க. இந்த படத்துல ஓட்ட மாட்டாங்க. தயவுசெய்து இதெல்லாம் போட்டீங்கன்னா வந்து பார்ப்பாங்க. சொசைட்டிக்கு தரமான தரமான ஸ்கிரீன் பிளே இறக்கலாம். அப்படி சிவரிங்கா இருக்குது, தரமா இருக்கு, சூப்பரா இருக்கு. பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம், 2 வாட்டி பார்க்கலாம் அப்படிலாம் கிடையாது, பார்த்துட்டே இருக்கலாம். படம் பொறுத்து. ஃபாதர் வந்து சீன்ஸ் பாரதி ராஜா கூட நடிச்சிருக்காரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்ல. சூப்பரா இருந்துச்சு. பாரதி ராஜா சார் ஆக்ட் பண்ணது, அனுராக் காஷ்யப் எல்லாருமே சூப்பரா நடந்துச்சு. இல்ல ரெண்டுமே உங்களுக்கு எங்கேயுமே பிசுறு தட்டாம கரெக்டா இருந்துச்சு. தேவையான அளவு கரெக்டா இருந்துச்சு. எல்லாமே ப்ராப்பரா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓவரால் அந்த இருக்கிற கேஸ்ட்டை கரெக்டா யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி ப்ராப்பரா பண்ணியிருந்தாங்க. எதுவும் இல்ல அவங்க ரோல் சின்னதா இருந்தாலும் இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு. நார்மலா அந்த பொண்ணுன்ற மாதிரி எடுத்துட்டு போகாம இங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா நல்லா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஓவரால் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஒரு அப்பா பொண்ணு அந்த அளவுக்கு இதாச்சு. அதுக்கப்புறம் சொசைட்டி அதுக்காக பொண்ணுங்க எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாக கொண்டு வந்துட்டாங்க. படம் சூப்பரா இருந்துச்சு. சீரியஸா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் மொக்கையா இருந்துச்சு, அதுக்கப்புறம் செம்மையா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஒரு நல்லா போச்சு மூவி. 9 கொடுப்பேன் நான். நல்லா இருக்கு ப்ரோ. படம் 50வது விஜய் சேதுபதியோட 50வது படம்னால அதுக்கேற்ற மாதிரி ஒரு மூவியும் எல்லாமே அந்த ஸ்டோரியோட இது நல்லா தான் இருந்தது. லாஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் ஒரு ஒர்த் டு வாட்ச் படம். மற்றபடி சிங்கம்புலியோடதும் நட்டோட கேரக்டர்ஸ் நல்லாவே கேரக்டரைசேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க கதையும் கொண்டு வந்திருக்காங்க. ஒர்த்ததா இருக்கு. விஜய் சேதுபதிக்கான ஒரு ஒர்த்தாவும் இருக்கு. படமும் அதான் நான் சொல்றேன், அந்த மெயின் கரு வந்து அந்த ரேப் அந்த இதை வச்சுதான் கதை. ஸோ அந்த பொண்ணோடைய கேரக்டரையும் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணை ரேப் அட்டம் பண்ணாலும் அந்த சூசைடு அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது. எனக்கு ரேப் பண்ணது உன்னை கொண்டு இருக்கணும் உன்னை வீட்டில் வச்சு அப்படின்னும் போது இல்லை நான் தான் உன்னை உயிரோடு விட்டுருக்கேன். இப்போ நீ என்னை கொண்டு இருந்தேன்னா எங்கள் அப்பா உன்னை வந்து கொண்டிருப்பாங்க. அந்த சீன்லேருந்து எல்லாருமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தியேட்டரில் நல்லாவே கிளாப்ஸ்லேருந்து எல்லாருமே கத்தினாங்க.
அந்த ஒரு சீன்லாம் வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. அதே மாதிரி கடைசியில கிளைமேக்ஸ்ல வந்து அந்த பொண்ணு அந்த அவங்க அந்த பண்ணின தப்ப காலால ரத்தத்தால கழுவுவாங்கன்னு ஒரு இது சொல்லுவாங்க. அதை எப்படி கேரக்டரைசேஷன் பண்ணியிருக்காங்கிறத அவங்க அப்படியே கேரக்டரைசேஷன் பண்ணி அந்த படத்தை வந்து முடிச்சிருக்காங்க. வைலன்ஸுங்கிறது இல்லை, ஒர்த் டு வாட்ச். படம் வந்து எப்படின்னா, ஒரு நடிகனுக்கு வந்து 25வது படம், 50வது படம், 75வது படம், 100வது படம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது விஜய், அஜித், ரஜினி, கமலன். அந்த மாதிரி ஒரு நடிப்பு ராட்சசன், ஒரு நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொன்னா அது விஜய் சேதுபதி தான். இந்த 50வது படம் அவருக்கு அவ்வளோ அழுத்தமான ஒரு கதையம்சத்துல சொசைட்டிக்கு தேவையான ஒரு படம். அவர் நினைச்சிருந்தா இது 50வது படம் ஒரு கமர்ஷியலா இருக்கணும், 4 ஃபைட்டு 4 பாட்டு இருந்திருக்கணும், அப்படி சண்டை காட்சி இருக்கணும் அப்படின்னு நினைக்கல. கதையை தேடி இருக்கிறாரு. ஆக சிறந்த ஒரு கதையா அதை நான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். ஆடியன்ஸுக்கு அது புரியுமா புரியலையா அப்படின்றது ஏங்கிக்கிட்டே இருக்கணும். ஒரு குப்பத்தொட்டி லட்சுமி போலீஸ் ஸ்டேஷன்ல வர்றவன் போறவங்கலாம் விஜய் சேதுபதி அடிக்க வைக்க. அப்படியே செகண்ட் ஹாப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கடைசி 20 நிமிஷம் அறுத்து போட்டுரும், ஈரக்குலையை பிடிங்கிருங்க. ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைய பெற்ற அப்பா அம்மா இந்த படத்தை அவசியம் பார்க்க வேண்டிய படம். இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல படம். விஜய் சேதுபதி வந்து அவ்வளோ பிரமாதமா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நட்டி சாரு, அதே மாதிரி பாய்ஸ் மணிகண்டன், அதே மாதிரி சிங்கம்புலி அந்த கிளைமாக்ஸ்ல வந்து பிச்சிருப்பாரு. இதெல்லாம் தாண்டி விஜய் சேதுபதியோட மகளா நடிச்சிருக்கிற அந்த பாப்பாவுக்கு நான் சல்யூட் கொடுக்குறேன். ரொம்ப அற்புதமா, அப்பா என்ன இந்த நிலைமைக்கு பண்ணினவங்களை நான் பார்க்கணும்ப்பா, அவங்கள பார்த்து நான் பேசணும்ப்பா அப்படின்னு சொல்லி கிளைமாக்ஸ்ல பேசுற அந்த வசனம், நீ எனக்கு உயிர் பிச்சை போடல, நான் சொல்லி நினைச்சிருந்தா எங்க அப்பாவே உன்னை கொண்டிருப்பாரு, ஆனா இப்ப கூட உனக்கு நான் தான் உயிர் பிச்சை கொடுக்குறேன் அப்படின்ற அந்த வசனம், கடைசியில நம்ம இப்படி பண்ணிட்டோமேன்னு நினைச்சு தான் பொண்ணுக்கே இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ற அந்த குற்ற உணர்ச்சி, இந்த வார்த்தைகளால நம்ம விவரிக்க முடியாதுங்க. இந்த படம் வந்து ஒரு ஆகச்சிறந்த படைப்பு. எல்லாரும் வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க. இந்த படம் நல்லா சிறப்பா வந்திருக்கு. நித்திலனுக்கும் படக்குழுவினருக்கும் விஜய் சேதுபதிக்கும் எல்லாருக்குமே வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மகாராஜா சூப்பரான ஒரு படம். கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டரில் வந்து பார்க்கலாம். டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்டருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். விஜய் சேதுபதி சார் ஒரு 50th மூவி சூப்பராக பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதி சார். அப்புறம் பாய்ஸ் படத்தில் பார்த்த மணிகண்டன் வந்து இப்போ கம்பேக்காக ஒரு வில்லனாக பார்க்குறோம். ஒரு பர்ஃபெக்ட் திருடனாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் வேறு அந்த நயன்தாராவோட மூவியில் நடித்தார் வில்லன், அவர் இதில் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு அவரும். இந்த படத்தில் எல்லாருமே நல்லா நட்டி சார் என்டையர் அவங்க மூவி டீம் ரொம்ப நல்லா பண்ணி, அந்த போலீஸ் ஸ்டேஷன் டீம், நட்டி சாரோட டீம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனே நடிச்சிருக்கு இந்த படத்தில். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு பெருசாக அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் பற்றி தெரியல. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல அப்படியே நீ நம்மள அப்படியே நிற்க வச்சு உட்கார வச்சிருச்சு. என்னடா ரொம்ப நல்லா இருந்தது மியூசிக்ஸ். இல்ல காமெடி ட்ராக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொடுத்துருப்பாங்க, ரிப்பீட்டட் சீன்ஸ் தான், பட் நல்லா இருக்கு, நாட் பேட். அது வந்து ஏதோ ஐயோ அப்படின்ற மாதிரி இல்லாம நம்மளே வந்து யோசிக்க, நம்ம ரெகுலர் லைஃப்ல என்ன பண்ணுவோமோ அதே காமெடியா கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு நல்ல படம். சீரியஸா எல்லாருமே பார்க்கலாம், கம்பேக் கொடுக்கலாம். கண்டிப்பா கம்பேக்கா விஜய் சேதுபதி சாருக்கு கண்டிப்பா இருக்கும், நட்டி சாருக்கும் கண்டிப்பா இருக்கும், சிங்கப்பூலி சார் சூப்பர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், சிறந்த குணச்சித்திர நடிகரா கண்டிப்பா வாய்ப்பு, அவார்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. வேற லெவல்ல இருக்கு. நல்லா இருக்கு.